மறை உண்டு. நீங்கள் வேறு எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும், மேற்கத்தியத்தில் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மறை நூல் உண்டு. எனக்கு தெரிந்த அளவில் இந்த உலகத்திலேயே ஒரு மொழி பேசுகின்ற இனத்திற்கு என்று ஒரு மறை இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்கின்ற ஒரு நூல் மட்டும்தான். ஜாதி மத எல்லைகளை கடந்து ஒரு மொழி பேசுகின்றவர்களுடைய இனத்திற்கு என்று ஒரு சட்ட புத்தகமாக திகழக்கூடிய இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு மாநாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கல்வி ரீதியாக பல கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள். அது வரலாற்றிலே மிக முக்கியமான தரவுகளாக மாற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் இந்த அமைப்பாளர்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த தொடக்க விழாவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்த்துறையில் இந்த ஒரு குறளோடு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். வள்ளுவர் பேராசான் இப்படி சொல்கிறார்: மனநலம் நன்கு உடையார் ஆயினும், மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இன நலம் ஏமாப்புடைத்து. என்ன பொருள் என்றால், தமிழ் சான்றோர்கள் மனநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் சார்ந்த அந்த மொழிக்கு பாதுகாப்பு வரும் என்றால், இந்த மனநலம் சார்ந்த அனைத்து பெருமக்களும் இனநலம் சார்ந்தவர்களை முன்னெடுக்கின்ற பொழுதுதான். இது இன நலத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மொழி மாநாடு. இந்த மொழி தமிழ் மொழியின் வேதமாக திகழக்கூடிய, மறையாக திகழக்கூடிய இந்த திருக்குறள் மாநாடு இந்த 3 நாட்களில் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பாதையை தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் சார்பிலும், தமிழ்நாடு அரசின் சார்பிலும், என்னுடைய தமிழ்ச்சங்கம் சார்பிலும் உங்களுடைய அத்துணை பேருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களே. தமிழ் மக்களின் பெருமை திருக்குறள், உலகத்தின் மதங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது.